குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி 7th ஸ்டாண்டர்ட் பொருளாதார பாடம் 1 நிலத்தின் சிறப்பியல்புகள். நிலம் இயற்கையின் கொடை. இப்போ நிலம் இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு. யாரும் அதை உருவாக்கலை. மனிதன் மற்ற உற்பத்தி காரணிகளை பெறுவதற்காக மனிதன் முயற்சி செய்கிறான். மனிதன் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு எல்லா காரியங்களுக்குமே மனுஷன் முயற்சி பண்ணாதான் அது நடக்கும். ஸோ மனிதன் முயற்சி செய்கிறான். ஆனால் நிலம் என்ற உற்பத்தி காரணியை பெறுவதற்கு அவன் எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் லேண்டை அவன் உற்பத்தி செய்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண வேண்டியதில்லை. அது உற்பத்தியெல்லாம் பண்ண முடியாத ஒரு பொருள், ஒரு கிஃப்ட் அது. அப்போ நிலம் என்ற உற்பத்தி காரணியை பெறுவதற்கு அவன் மனுஷன் எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. நிலமானது மனித உழைப்பினால் உருவானதன்று. மனிதன் உழைச்சி எவ்வளோ பொருள்கள்லாம் தயாரிக்கிறான், எவ்வளோ இதை கண்டுபிடிக்கிறான். ஆனால் நிலத்தை அவன் உழைப்பினால் உருவானது கிடையாது. மாறாக அது மனிதனின் பரிணாம வளர்ச்சி தொடங்குவதற்கு முன்பே தோன்றியதாகும். இப்போ மனிதன் எப்போ தோன்றினானோ அதுக்கு முன்பாகவே மனிதன் படைக்கப்பட்டதற்கு முன்பாகவே பூமி உருவாக்கப்பட்டது. அந்த லேண்டும் அப்போவே உருவாக்கப்பட்டது. ஸோ அது இயற்கையாக நம்மளுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு. இப்போ நிலத்தின் அழிப்பு நிலையானது. நிலத்தின் மொத்த பரப்பளவையும் எந்த மாற்றத்திற்கும் உட்படுத்த இயலாது. இப்போ லேண்டு எவ்வளோ பெருசு, அப்போ இந்த பூமியில் இருக்கிற லேண்டு எவ்வளோ பெரியது, எவ்வளோ பரப்பளவு கொண்டது, அதை எந்த மாற்றத்தையும் நம்ம செய்ய முடியாது. குறுக்கவோ நீளமாக்கவோ எதுவும் முடியாது. மனிதன் மேற்கொள்ளும் முயற்சியால் நிலத்தின் அளவை அதிகரிக்கவோ, மனிதன் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதனுடைய அளவை அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியாது. நிலத்தின் மேற்பரப்பிலும் எந்தவித மாற்றமும் செய்ய முடியாது. அப்போ லேண்டையும் எதுவும் பண்ண முடியாது, அது மேற்பரப்புலையும் எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது. நிலத்தின் செழிப்பை உயர்த்த முடியுமே தவிர, ஒரு லேண்டு சில லேண்டெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பயிரெலாம் நல்ல செழிப்பாக வளரும். சிலது பொட்டல் காடாக, அதாவது மண் வளம் இல்லாமல் இருக்கும். அதை வேணால் நம்ம என்ன பண்ணலாம், உரங்கள் போட்டு என்ன பண்ணலாம், அதை அந்த செழிப்பை உயர்த்த முடியும். அப்புறம் அந்த உரம்லாம் போட்டு அந்த பயிரில் நல்ல விளைச்சல் பண்ணலாம். அப்போ நிலத்தின் செழிப்பை உயர்த்த முடியுமே தவிர அதன் அளவை நம்ம மாற்ற முடியாது. லேண்டினுடைய அளவு எவ்விதத்தில் நம்ம மாற்ற முடியாது. எனவே நிலத்தின் அழிப்பு என்றென்றைக்கும் நிலையானது. ஸோ லேண்டு அதனுடைய அழிப்பு, லேண்டு எப்போவுமே நிலையானது. எப்படி இருக்கோ அப்படியே தான் அதனுடைய அளவு அதெல்லாம் இருக்கும். தேங்க்யூ சில்ட்ரன். இன்றைக்கி ஹோம்ஒர்க் அந்த கோடிட்டு எடுத்த, அதாவது அண்டர்லைன் பண்ணியிருக்கிற அந்த டி வேர்ட்ஸ் சொல்வது எழுதுகவை 2 டைம்ஸ் எழுதி ஹோம்ஒர்க் அனுப்புங்க. தேங்க்யூ.